நீங்க உண்மையா மட்டும் இருங்க. மனிதர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் நிச்சயமாகவே பார்க்கிறார். அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தராம இருக்கவே மாட்டார். ஈசாய் மறந்து போனாலும் கர்த்தர் கண்டிப்பாக மறப்பதே இல்லை. ஈசாய் தன்னுடைய ஆடுகளை கொஞ்சம் தான் அவருடைய கரத்துல கொடுத்தாரு. ஆனா ஆண்டவர் தாவீதிற்கு மனிதர்களையே கர்த்தர் கொடுத்து ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு எதிராக இருக்குது. எல்லாருமே உங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்க. எல்லாருமே உங்களை பகைக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரே ஒருத்தர் ஆண்டவருடைய கரத்தினுடைய நிழல்ல இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் உங்களை பகைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை எதிர்த்தாங்களோ, அத்தனை பேருக்கு முன்பாகவும் நீங்க தனியா தான் நின்னீங்க. ஆனா உங்க கூட கர்த்தர் நின்னதுனால அவங்க கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய உயர்வு. அதனால நமக்கு வேற எந்த உதவியும் தேவையில்லை. எல்லாரும் எனக்கு எதிராக இருக்கிறாங்களே, எல்லாரும் என்ன பகைக்கிறாங்களே, பரவாயில்ல. வேதம் சொல்லுகிறது உலகம் உங்களை பகைக்கும், ஆனா நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இந்த உலகத்துல ஒரு வெற்றி உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முதல்ல அவங்க கடந்து போகிற பாதை யாருக்குமே பிடிக்காதுதான், யாருக்குமே நமக்கு இஷ்டப்படாது. எல்லாரும் எதிராக நிற்பாங்க. ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு பார்த்தா நீங்க ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்க. காரணமே இல்லாம உங்களை எல்லாருமே பகைக்கிறாங்களா, அந்த இடத்துல ஆண்டவர் உங்க தலையை உயர்த்த போறாருன்னு அர்த்தம். நீங்க தலைவனாக போறீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை கத்தர் வைக்க போறாரு. ஆமென். ஃபர்ஸ்ட் தலைவனாக போகிற, தலைவியாக போகிற ஒரு தேவனுடைய பிள்ளைய முதல்ல யாருமே ஏத்துக்கிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னாலே உடனே நீங்க நினைச்சுக்க வேண்டியதான், ஆண்டவர் நிறைய பேருக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்த போறாரு.